ஹாய் கேஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபிட் வித் தமிழன் சேனல். இன்னைக்கு நம்மளோட ஃபேட் லாஸ் சேலஞ்சில் 50வது நாள். இன்னைக்கு நம்ம வெயிட் செக் பண்ணி பார்க்க போகிறோம். 50 நாள் முடிவில் நம்ம என்ன கிலோ இருக்கோன்ட்டு. இன்னைக்கு காலையில் எழுந்த உடனே பிளாக் காஃபி குடிச்சிட்டு ஜிம்முக்கு போவேன்னு எதிர்பார்க்காதீங்க. வாக்கிங்கும் போகல, ஜிம்முக்கும் போகல. ஏன்னா இன்னைக்கு ஈவெண்ட் இருக்குது. ஸோ இன்னைக்கு கம்ப்ளீட் ரெஸ்ட்டே தான். ஆனால் டயட் கான்சன்ட்ரேஷன் பண்ணி டயட்டில் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். சரி, இன்னைக்கு கிணத்துல குளிப்போமேன்னு சொல்லிட்டு கிணத்து பக்கம் போனேன். கிணத்து பக்கம் போனால் தண்ணி ஃபுல்லாக இறச்சி வச்சிருக்காரு வயக்காரரு. அதோ வராரு பார்த்தீங்களா, அந்த வயக்காரர் தான். ஆனால் என்ன பண்ணார், அவர் வந்து பம்பு செட்டில் மோட்ரு போட்டு விட்டாரு. நீங்கள் குளிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ குளிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனேன். எப்போவுமே நான் ஜிம்மில் தான் வெயிட் செக் பண்ணி உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். இன்றைக்கி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வெயிட் செக் பண்ணி பார்த்தேன். 3 நாள் கண்டினியூஸாக மலை ஏறினது, வாக்கிங் போனதெல்லாம் சேர்த்து நல்ல ரிசல்ட் தான் வந்துருந்துச்சு. 78 கிலோவுக்கு வந்துட்டேன். அதே சந்தோஷத்தோட ஈவெண்ட்டு கிளம்பிட்டேன். மச்சான் பேர் தினேஷ். மச்சான் திருவண்ணாமலையிலேருந்து இந்த ஈவெண்ட்டை கவர் பண்ணி கொடுக்கணுன்றதுக்காக வந்திருக்கான். அவனுக்கு ஈவெண்ட் வந்தால் நான் போவேன், எனக்கு ஈவெண்ட் வந்தால் அவன் வருவான். இங்கே நம்ம வந்து கல்யாணத்தில் வெஜிடபிள் சாதம் தான். ஸோ ஒரு 350 கிராம் அரௌண்ட் நான் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு ப்ரோட்டீன் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக முட்டை எடுத்துக்கிட்டேன். லஞ்சுக்கு இன்றைக்கும் சிக்கன் தான் எடுத்தேன். 1/2 கிலோ சிக்கனும் 200 கிராம் ரைஸும் சாப்பிட்டு கடைக்கு போயிட்டு ஒரு சில வேலையெல்லாம் பார்த்துட்டு அங்கேயே தூங்கிட்டேன். ஏன்னா நைட்டு ஈவெண்ட் இருக்குது, ரிசப்ஷனு. ஸோ அதை கவர் பண்ணுங்கிறதுக்காக மண்டபத்தில் ரைஸ் தான் இருந்துச்சு. அதனால் ஹோட்டலுக்கு வந்துட்டு 3 சப்பாத்தி, டபுள் ஆம்லேட்டு, ஒரு ஆஃப் பாயில் சாப்பிட்டு திரும்ப ஈவெண்ட்டுக்கு போயிட்டேன். நீங்களும் மறக்காமல் என்னைய போல் உங்கள் உடம்பை ஃபிட் பண்ணுங்கள், உலகத்தை வின் பண்ணுங்கள். பாய்.